ஏமென் ஏமென். ஓகே, ஸோ இந்த நாட்களில் நீங்கள் யூ வுட் ஹவ் கொஸ்டின் அபவுட் சர்டன் திங்ஸ் டு யுவர் சில்ட்ரன்ஸ். பிள்ளைங்க கிட்ட நீங்கள் கேட்பீங்க இல்லையா சில காரியங்களில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எனர்ஜி, வாட்டர் பில் ஆர் எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக போயின்னே இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ரூமில் வீட்டுக்குள்ளே போனால் மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லா லைட்டும் எரிஞ்சுன்னு இருக்கும். நம்ம கேட்போம் பிள்ளைங்கக்கிட்ட, என்ன கேள்வி கேட்போம் தெரியுமா? டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னும். அவங்க என்ன சொல்லுவாங்க? பதில் சொல்லுங்களேன், என்ன சொல்லுவாங்க? டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னும் போது பிள்ளைங்க பதில் என்ன இருக்கும் தெரியுங்களா? ஐ நோ. என்ன? எனக்கு எல்லாம் தெரியும். ஐ நோ மீனிங் என்னென்னா, ஸ்டாப் ரிமைண்டிங் மீ, ஐ ஆல்ரெடி காட் இட். எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இட் மீன்ஸ் ஐ நோ, ஆல்ரெடி ஐ நோ இட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மைல்டு அனாயன்ஸ். என்ன பண்ணுறது, எல்லாம் மைண்டு இம்பேஷன்ஸ், அவங்களுக்கு அனாயாயிடுறாங்க. எப்படி ரிமைண்ட் பண்ணுறது? ஐ நோ அப்படி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கும் போது ஐ நோ அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நம்ம பிள்ளைங்க? அதே மாதிரி டேப்பை திறந்து விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுட்டு. அப்புறம் நேற்று வீட்டுக்கார அம்மா பில்லு காட்டுவாங்க. என்னது, டேப்புக்கு தண்ணி பில்லு 83 பவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் அதான் சொன்னேன் அப்பயே, டேப்பை திறந்து விட்டுட்டு தண்ணி போயிட்டு இருக்கும்போது பில்லு வரும்போது சொல்லுவாங்க ஐ நோ அப்படின்வாங்க வீட்டுக்காரம்மா. நம்மளுக்கு தான் தெரியும் பில்லு வரும்போது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை. we'll have kind of a questions that most of that we will think I know. And something பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, டியூஷனுக்கு எல்லாம் அனுப்புகிறோம். நம்மளுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை நீங்கள் டியூஷன் அனுப்பணும் அப்படின்னா ஹோம்ஒர்க் அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் உட்காந்து பண்ணுவாங்க. அப்படின்னா தேர்ஸ்டே நைட்டு அது வரைக்கும் என்ன நம்ம பிள்ளைங்க ஃபோன்லேயும் டிவிலையும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட நம்ம ரிமைண்ட் பண்ணணும். ஹவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்டான்னு என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது வந்துட்டு மைல்டு அனாயன்ஸில் இன்ஸ்டட் தே வில் சே சர்டன்லி எஸ் ஐ நோ ஐ கேன் கம்ப்ளீட் இட் ஆன் டைம் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களே பிள்ளைங்க சொல்கிறது ஐ நோ. ஸோ இங்கே ஐ நோ அப்படின்ற பதம் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வருது. இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறோம் ஐ நோ. இஃப் யூ கொஸ்டின் சம்திங் பீப்புள் வில் ஐ நோ, ரைட்? But God says to His people, I know. That's a difference. When we hear from people that I know, when God speaks to His people, I know, there's a difference between that. It's not a term of mild annoyance instead, or else it's not of a confidence, but God is concerned, is saying to His people, I know. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஜனங்களிடத்தில் சொல்கிற எனக்கு தெரியுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் வந்துட்டு ஏதோ ஒரு அனாயாயிட்டு நம்மளுக்கு சொல்லலை, அது மாத்திரமில்லை ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் சொல்லலை. பட் இஸ் மோர் கன்சர்ன் டு யூ அண்ட் மீ சேயிங் ஐ நோ. ஆசைக்கு கேட்கலாம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு வசனம் எரேமியா 29:11. ஜெர்மையா 29:11. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பேசேஜ். எடுத்தவங்க குயிக்காக வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷனில் இப்படி போட்டிருக்கு, ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட், பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ, பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் ஃபியூச்சர். நீங்கள் அதை என்எல்டி டிரான்ஸ்லேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பதத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு? ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் யூ சேஸ் த லார்ட், தே ஆர் பிளான்ஸ் ஃபார் குட் and not for disaster, to give you future and hope. ஒரு விதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு,
the plans to prosper, உங்களை செழிக்க பண்ணுகிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அது நல்ல திட்டம் என்றார் ஆண்டவர். எப்படி திட்டம் வச்சிருக்கிறார் ஆண்டவர்? நல்ல திட்டம். அது எப்படிப்பட்ட திட்டமாய் உங்களை செழிக்க வைக்கும். ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டமாய் காணப்படுகிறது? உங்களுடைய எதிர்காலத்திற்கு அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய எதிர்காலத்திற்கு அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் என்று? சொல்லுங்களேன். சரி, பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் செய்கிறவர். எதிர்பார்ப்புக்கும் அவர் மேலாக செய்கிறவர். நம்ம ஜெபம் பண்றோம், லார்ட் we need this, லார்ட் I need that, but I tell you, I want to remind you this passage. இந்த நீங்க வாட்ஸ்அப்பில் தான் இப்போல்லாம் நிறைய வசனம் வருது. அந்த நாட்கள் எல்லாம் வசனம் எங்கே தேடும் தெரியுங்களா? வீட்டில். சொல்லுங்களேன். பைபிளில் தேடுன்னு சொல்லாதீங்க, அது ஐ அக்ரி கம்ப்ளீட்லி. வசனம் எங்கே தேடுவீங்க? வசனம், கேலண்டர், வண்டர்ஃபுல். இப்போலாம் கேலண்டரில் அவுடேட்டட். நம்ம கூட கேலண்டர் கொடுத்துருந்தோம் சர்ச்சில், ஞாபகம் இருக்குங்களா? நியூ இயர் நைட் சர்வீஸில் கேலண்டர், அதெல்லாம் இப்போ அவுடேட்டடாக போயிடுச்சு. இப்போ எல்லாம் எது ஃபேஷன்? இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு. வசனம் எங்கே வருது உங்களுக்கு? வாட்ஸ்அப். வா, நீங்கள் இந்த எரேமியா 29:11 நீங்கள் பார்க்கும் போது, நான் நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டிருந்தேன் நேரங்களில் பிபிடியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஐ வாண்ட் டு டெல் யூ, அதை பார்க்குற வேளையில் ஒரு 4 பிக்சர் எடுத்தேன். அது எப்படி போட்டிருக்குதுன்னா, ஒரு ஏர்லி மார்னிங் சன்ஸ் ரைஸ் வரும், அப்படியே அந்த பேக்ட்ராப்பை அதில் அப்படியே ஒரு வசனம் நல்லா ஒரு போல்டு கலரில் போட்டுட்டு, ஃபார் ஐ ஹேவ் த பிளான்ஸ் ஃபார் யூ அப்படின்னு. சன்ரைஸ், சூரியன் உதிக்குதான். அப்போ ஆண்டவர் உங்களோட பேசுகிறாராம், ஐ ஹேவ் அ பிளான் ஃபார் யூ அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டிசைன் பண்ணுறாங்க. அப்படியே காலையில் எழுந்த உடனே, வா, எனக்கு தான் ஆண்டவர் சூரியன் உதிக்கிற வேலையில் வசனம் என் இதயத்தில் ஆண்டவர் உதிக்க வைக்கிறார் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இன்னொரு பிக்சரில் பார்த்தேன், ஒரு லாங் ஹைவே, அதாவது இந்த வில்டர்னஸில் ஒரு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே யூஎஸ்லலாம் போனீங்கன்னா, டெக்ஸாஸ் மாகாணம் அது மாதிரி இல்லாமல் ஆஸ்திரேலியாலாம் போனீங்கன்னா 2 பக்கமாக வில்டர்னஸ் இருக்கும், நடுவில் ஒரு பெரிய ரோடு அப்படியே போயின்னு இருக்கு. பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த ஒரு பேக்ட்ராப் எடுத்து போட்டு அங்கே ஒரு பெரிய பிக்சர், ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் அப்படின்னும் போது, ஏன் வாழ்க்கையே இப்படி தான் இருக்குது, ஆண்டவர் ஒரு வாசலை உருவாக்கி கொடுக்குறாரோ அப்படின்னு ஒரு பிக்சர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு அப்படியே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக உங்களுக்கு அந்த வசனம்லாம் போட்டு கேலண்டர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா ட்ரெயினில் யாரோ ஒருத்தர் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி, எப்போ போய் சேருவோம் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் அழகழகாக இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வசனத்தை வச்சு கேலண்டர்லேயும் இப்போ வாட்ஸ்அப்லேயும் இந்த வசனத்தை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த வசனம் உண்மையாலவே எப்படிப்பட்டதாய் காணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிச்சனால தெரியும். அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாமே. எரேமியா 29ஆம் அதிகாரம் 1-3. குயிக்காக யாரும் எடுத்தவங்க வாசிங்க ப்ளீஸ். ஆ ம் 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 சரி, இங்கே பாருங்கள். This is a letter wrote by prophet Jeremiah to the people of Israelites. They are in exile. அவங்க பிரயாணப்பட்டு போகிறாங்க. இப்போ எக்ஸைல் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. யாத்திராகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸைல். There's a people of God has been in a captivity under Egyptians for 450 years, 430 வருஷம். அவங்க என்ன பண்ணாங்க, அடிமைத்தனத்தில் வீட்டில் இருந்துட்டு ஆண்டவர் இப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க ஆண்டவர் விடுவிச்சு செங்கடலை கடக்க வச்சு அப்படியே நடந்து போய் வனாந்தரத்தில் அப்படியே போகிற நாட்கள் அதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த எரேமியா 29:11 நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் எப்படிப்பட்ட நிலைமையில், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் பேசேஜ். இந்த வசனம் வந்துச்சுனாலே எனக்கு எல்லாருக்கும் குஷியாக தான் இருக்கும். இப்போ யாருன்னா அந்த நாளில் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த வசனத்தை என்னுடைய தமிழ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை ஆண்டவர் என்னோடு இந்த வசனத்தின் மூலமாக இடைப்பட்டார். 3 முறை.
ஒரு பீரியடில் 2006 ஒரு முறை, 2009 ஒரு முறை, 2025 போன மாதம் என்னோட இடைப்பட்ட எனக்கு அது வந்த உடனே உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்த உண்மைதான். The context of this passage, though this specific word, it's so promising and it is so encouraging, but God spoke to the Israelites. The context is very important. அவங்க போகிற பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்க தேவனை விட்டு சோரமார்க்கமாய் போய் they have become the followers of idols. இந்த கடைசி ராஜா அந்த நாட்களில், செதேக்கியா ராஜா இருந்த நாட்களில் என்ன பண்ணாரு, கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செஞ்சு 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 தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் போய் இருந்த நாட்களில், கர்த்தருக்கு அது அருவருப்பாக இருந்த நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணாரு, அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசி, அநேக நியாயாதிபதிகளை கொண்டு பேசி, God has raised judges and prophets to make them perfect in the sight of the Lord, but the Israelites are not able to give the ears to the prophets, neither the judges. தேவ ஜனங்கள் அவங்க தீர்க்கதரிசிகளுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் செவியை சாய்க்காதபடிக்கு அவர்கள் தன் இருதயத்தை கடினப்படுத்தியதுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர்களை 70 வருஷம் என்ன பண்ணிட்டாரு, பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரின் கையில் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் சொல்கிறாரு, பாபிலோன் நெபுகாத் நேச்சரை பார்த்து என் தாசன் அப்படின்றாரு. பாருங்க, ஒரு புறஜாதி ராஜாவை தன்னுடைய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஷெமையா அப்படின்னு ஒரு கள்ள தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்குள்ளாக எழும்பி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், அடுத்த வருஷம் மாறிடும், இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க கஷ்டம், எல்லாம் மாறிடும், ஆண்டவர் நம்மளை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார்னு சொல்லிட்டு ஜனங்களுக்குள்ளாக கள்ள தீர்க்க தரிசனத்தை பிரசக்த பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் மெய்யான தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு எழுதின நிருபத்தின் பகுதி தான் இது வாசிக்கிறோம். அந்த நெபுகாத் நேச்சர் ராஜா அந்த செதேக்கியா ராஜாவை, இஸ்ரவேல் ராஜாவை பிடித்து கொண்டு போன போது கண்களெல்லாம் பிடுங்கப்பட்டவனாய் அவனை குத்துண்டு கோயில் அவனை வெட்டி போட்டாங்க. அவனை கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டு அவனை அப்படியே அங்கேருந்து இழுத்து கொண்டப்பட்டு குதிரைக்கு பின்னால் கட்டப்பட்டு இழுத்து கொண்டப்பட்டு சாகடிக்கப்பட்டான் ராஜாவன். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தின் உள்ள ஜனங்க இந்த சூழ்நிலையில் இருக்கிற வெளியில் கர்த்தர் தொடர்ந்து பேசுகிறாரு. அங்கே என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, 4ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு, நீங்களே வீடுகளை கட்டி குடியிருங்கள். ஆண்டு சொல்கிறார் என்ன தெரியுமா, நீங்கள் இப்போ அப்போல்லாம் இன்னும் 2 நாளில் 2 மாதத்தில் 6 மாதத்துலலாம் விடுதலைலாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களில் நீங்கள் அங்கேயே இருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டுங்க, வீடுங்களை கட்டுங்க, நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க 70 வருஷம் முடிகிற வரை ஆண்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இது சொல்லிட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கேட்டுட்டதுக்கப்புறம் 70 வருஷம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நான் என்னுடைய காரியத்தை நான் செய்வேன், உங்களை நான் மறந்துடலை, நீங்கள் என்னை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் என்னை பின்வாங்கி போனாலும் எங்களை விட்டு தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் கிருபை பாருங்கள். இந்த நாளில் கிருபையை பிடிச்சி அதிகமாக பாடணும். ஆண்டவர் பாருங்கள், தன் ஜனங்க எவ்வளோதான் ஆண்டவருக்கு தப்பான காரியம் செஞ்சாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, 11ஆம் வசனம் இப்போ வாசிங்க சிஸ்டர், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியும். என்ன எதிர்பார்த்திருந்தாங்க, கர்த்தர் நம்மளை அந்த அடிமத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வார்னு எதிர்பார்த்துறது நேரங்களில் இப்போ சொல்கிறாரு, இது இப்போ இல்லை மகனே, 70 வருஷம் செல்லட்டும், அப்போ நான் உனக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை சொல்ல தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரும் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்றார். பாருங்க, கான்டெக்ஸ்ட் புரியுதா இப்போ உங்களுக்கு? நம்ம சில வசனங்களை கான்டெக்ஸ்ட் தெரியாமல் நம்ம கிளைம் பண்ணுறோம். தட்ஸ் சம்திங் ராங் இன் இட். சில காரியங்களை புரிஞ்சு நம்ம கிளைம் பண்ணணும். பட் ஐ எம் நாட் சேயிங் தட் டோன்ட் கிளைம் திஸ் ப்ராமிசஸ் அப்படின்னு நான் சொல்ல வரல.
கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்குங்க. நம்ம கிட்ட என்ன காரியங்கள் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாளில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. God has unique plans for each and every one of you. Even though if you go far away from God. அதுதான் இங்கே கான்டெக்ஸ்ட். ஆண்டவரை விட்டு நீங்கள் வெகு தூரம் போனாலும், ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செஞ்சிருந்தாலும், நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சேரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். God's plan will not change, but the timings will change. இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு திட்டத்தை கர்த்தர் வைச்சிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோமா, நம்ம தான் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம். Sometimes God make us to wait. Sometimes God wants us to break. Sometimes God has to mold. Sometimes God wants us to go through the channels so that we can learn things. God wants us to mature in our Christian walk. God wants to increase our faith in our Christian life. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக போக முடியாத சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிப்பார். சில நேரங்களில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் போராட்டம் வித்தியாசங்கள் உண்டு. பிரதர் ஜெயனுக்கு இருக்கிற போராட்டம் எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற போராட்டம் ஸ்டாண்டிங் இருக்காது. மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். That's why we have to analyze what is the context about it. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்ன பேச வச்சிருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கணும். ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி சேயிங் தட் டோன்ட் கிளைம் திஸ் ப்ராமிசஸ். ஐ எம் நாட் சேயிங் தட். ஐ கிளைம் திஸ் ப்ராமிசஸ் 3 times in my life. இது என்னுடைய நிலைமைக்காக ஆண்டவர் பேசினார். ஐ கிளைம்ட் இட். பட் யூ ஷுட் நோ த கான்டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், லார்ட், why I am going through this, why I am going ahead of seeing all these battles, why there's a struggle in my life. அது நல்லா புரிஞ்சுக்கணும். Just want to emphasize that the context that God has given to Israelites is not a pleasant sunny day, not a new morning or a beautiful scenery, but instead it's given in a very tough time. ஆண்டவர் அந்த கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாருனா, என் பிள்ளைங்க சோர்ந்து போகாதபடிக்கு, அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறாரு. 70 வருஷம் முடிந்தது பிறகாக நான் உன்னை மீட்டு உன்னை உயிர்த்து எடுத்து செய்ய வைப்பேன். நீ எதிர்பார்க்கிற முடிவை நாங்கள் கொடுப்பேன் மகனே மகளே. ஆனால் காத்துரு. ஏன் நீ போன பாதைகளில் எதனா இருக்கலாம். But God is saying, I have a plan for you today. God is saying, I know. இந்த நாளில் செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? I know. The title for this today's sermon is I know. God says I know. There's a difference between people say I know and there's a difference between God is saying I know. ஆண்டவர் சொல்றதுக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஜனங்க சொல்றதுக்கு வித்தியாசம் உண்டு. God says I know. I know what I know. அதுதான் நான் கேட்கணும், என்ன ஆண்டவருக்கு தெரியும்? இன்றைக்கி பார்க்க போகிறது தான் 3 காரியத்தை நம்ம நாளில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவர் இந்த நாளில் நம்ம மத்தியில் சொல்கிறது என்னன்னா, nobody is telling to his people Israelites that I know. Not a prophet, not a spouse telling to another, our husband வந்து ஒய்ஃப்க்கு சொல்லலை, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு சொல்லலை, or the sibling is not saying to each other I know. Not your boss is not saying to I know. Not a supervisor is telling to you I know. Not a child is telling to father I know. Or vice versa. Not a parents telling to child I know. But God says I know. வித்தியாசம் இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு I know. What is I know? நான் யோசிச்சு பார்க்குறேன், I know அப்படின்னா என்ன மீனிங்? ஆண்டவருக்கு ஒரு காரியம். What God is saying I know. I knowன்றதுக்கு I gave 2 examples, right? What is this exactly? What is God is saying I know? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் போகிற பாதை தெரியும், நீங்கள் கடந்து வந்த பாதை தெரியும், நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் தெரியும், நீங்கள் எதை குறித்து யோசிக்கிறீங்கன்னு தெரியும், நீங்கள் போகிற பாதைகளை ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். One thing you should know, God knows everything in your life. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு எல்லாமே தெரிந்ததாய் காணப்படுறது. What it means is God has total control. I know means I am in control. You might think, வண்டி தாறுமாறா ஓடின்னு இருக்கு, என் வாழ்க்கையே தாறுமாறா ஓடின்னு இருக்கு. But God says I know. God says I know. It's you are in God's control. இருக்கீங்களா? காரியம் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் one thing you should know, my God knows everything. யோபுன் வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆஸ்தி அந்தஸ்து
ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் எல்லாமே இருந்தது அவன் வாழ்க்கையில். எல்லாம் இழந்தது, எல்லாம் இருந்தது, எல்லாம் இழந்தது. பிள்ளைங்க இழந்தது, ஆஸ்திகள் இழந்தது, அந்தஸ்து இழந்தது. பட் ஜோப் knows that his life is in his control. God's control. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகத்தில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் தேவ பிள்ளைக்கு ஒரு காரியம் மாத்திரம் நினச்சிக்கணும், my God knows. My God knows. My God knows me. My God knows my pain. My God knows my struggles. My God knows my sickness. My God knows my failure. My God knows my all dependencies. My God knows. மக்கள் சொல்றதுக்கும் வார்த்தை சொல்றது, for I know the plans that I have for you. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு, எரேமியா தீர்க்கதரிசியை போல ஒரு இஸ் a weeping prophet. அவன் அழுகிற ஒரு தீர்க்கதரிசி. தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து சொல்லுகிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகள் இடத்துல தேவ ஜனங்கள் பெருகி அவங்கெல்லாம் அவங்க கிட்ட போகிறவில்லை. அவன் தனிமையில் போடப்பட்டு, அவன் சிறைச்சாலையில் இருக்கப்பட்டு, அவனை எல்லாம் கல்லெறிகிறாங்க. அவனை துன்புறுத்தின நாட்களில் கர்த்தர் ஒன்று பேசுகிறார், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லு போ. God is saying to his people, I know what they are going through. For God knows everything, my beloved. தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே தெரியும் அவருக்கு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் போகிற பாதைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாத்தையும் தெரியும் அவருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பாதையின் அழுகையின் பாதையில் போகிறீங்க, பள்ளத்தாக்கையில் போகிறீங்க, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். இந்த நம்பிக்கை இந்த நாளில் இருக்கட்டும். மை காட் நோஸ் மீ. ஏன் இருக்கீங்களா? God knows you, my beloved. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். He is the complete control. Even a great servant of God can't say I know. Even your church pastor can't say I know. But God knows you. நாங்களும் மனுஷங்க தான். சில நேரங்களில் தப்பாக விளங்கி கொள்ளுகிறதுக்கு ஓகேவா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம். பட் God knows. God knows. அதான் உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். என்னுடைய தேவன் என்னுடைய காரியங்களை, எனக்கு வேண்டிய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். He knows everything. God knows. Have a kind of a spirit that my God knows everything in my life. இருக்கீங்களா? பாருங்க, that shows a authoritative, sovereignty, dominance, omniscience. எது குறிக்குது? அது அதிகாரம். கர்த்தர் என் மேலே முழு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அது எப்படின்னா, it says about his power, God's sovereignty. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் என் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறார். அவர் சர்வ ஞானியாய் காணப்படுகிறார். அவர் சர்வ ஞானி. பாருங்க, ஆம்னிசென்ஸ்னா தேவனுக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதும் தெரியும். அது உங்களுக்கு தெரியுதா? அது ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஃபார் ஐ நோ தட் யூ ஷுட் நோ தட் ஐ நோ எவ்ரிதிங் இன் யோர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுன்றத நம்ம சில நேரங்களில் மறந்து போகிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் மேலே துக்கிக்கிறோம், மனசு கவலைப்படுறோம், துக்கிக்கிறோம், அழுகிறோம், போராடுறோம். ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சர்ச்லேருந்து நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹாவ் அ ஃபெய்த் தட் மை காட் நோஸ் எவ்ரிதிங் இன் மை லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்கள் மனைவி கணவனுக்கு கூட புரிஞ்சிக்க முடியாது. சில நேரங்களில் நீங்கள் போகிற காரியங்கள் உங்கள் பிள்ளைங்க புரிஞ்சிக்க முடியாது, உங்கள் பெற்றோர்கள் புரிஞ்சிக்க முடியாது. the parents can understand it, but please understand, your God knows everything, every single bit in your life. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் என் தேவனுக்கு தெரியும்ன்றதை நீங்கள் அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் கடந்து செல்ல நாளில் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ரைட்டா? In the midst of their misery, due to the disobedience, great fall, drifted away from God. God is declaring to his peoples, I know. ஒரு புரிய வைக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் இல்லுஸ்ட்ரேஷனா உங்களுக்கு இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். ஐ மெட் அ ஃபேமிலி. ஓகே, அவங்க வந்துட்டு தேர் நாட் ரெகுலர் சர்ச் கமர்ஸ், அக்கேஷ்னலாக எப்போனா வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள், இல்லுஸ்ட்ரேஷன் தான், இட்ஸ் நாட் ரியலி ஹேப்பன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ என்னை விசாரிக்கிறதுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வராங்கன்னு வச்சுங்களேன், கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயர்க்கோ வராங்க. வந்த உடனே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு கேட்கும்போது, பக்கத்தில் ரெகுலராக சர்ச்சுக்கு வரவங்க அவங்க இதை கேட்டுட்ட உடனே என்ன சொல்லுவாங்க? உடனே
இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, உங்களை காட்டிலும் எனக்கு இவரை ரொம்ப தெரியுன்றதுக்காக உடனே அப்பா விசாரிப்பாங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் எல்லாமே ஓகேவா, உங்களுக்கு ஊரில் எல்லாரும் ஓகேவா, அவங்க எதற்கு அதிகமாக விசாரிப்பாங்க. என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு, ஐ நோ ஹிம் மோர் தென் better than them. So it's not about this I know, it's not about that. God is not saying to somebody, proving to someone that I know my people better than you. No. God really is saying this. சாட்டில் உங்களை விசாரிக்கிற போல இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னென்னா, உங்களை காட்டிலும் எனக்கு அதிகமாக தெரியும்ன்றன்னு சொல்கிறது போல். பட் இங்கே ஆண்டவர் கன்சர்னை சொல்கிறாரு. எப்படி தெரியுமா? இஸ் ரியலி கன்சர்ன்ட் அபவுட் அஸ். God is really concerned about you and me. He is really concerned. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை ஒரு கேர் எடுத்துக்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் சில நேரங்களில், ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி நிலைமையில் நம்ம விடுறார். Why God is allowing things in my life. But you have to know that God knows everything. ரைட்டா? முதலாவதாக ஐ நோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, திஸ் ஐ நோ இஸ் பர்சனல். என்னது? அது மிகவும் தனித்தன்மை வாழ்ந்தது. This I know, God saying I know, it means it's more personal, it's not common. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, வெளியே ஃபுல்லாகவே இருட்டின்னு இருக்க, ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் சொல்லுவாங்க, ஐ நோ. இந்த ஐநோ அந்த ஐநோ கிடையாது. இது காமனாக பொதுவாக பார்க்குது. மழை வரவா, இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குதே அப்படின்னும் போது அது எல்லாருக்கும் தெரியும். திஸ் இஸ் நாட் காமன். திஸ் ஐ நோ இட்ஸ் பர்சனல். தனித்தன்மை வாழ்ந்த ஒரு விசாரிப்பு. தேவன் உங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, திஸ் இஸ் பர்சனல் ஃபார் யூ அண்ட் மீ. யூ கிளைம் திஸ் ப்ராமிஸ், பட் நோ த கான்டெக்ஸ்ட். Understand why God has spoke to it, and you claim the promise. This is more personal. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு தனித்தன்மை வாழ்ந்த ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, I know you. I know more than everything. Right? This I know is Jeremiah 29:11 is from God, is not to impress others. Right? மற்றவங்களை உற்சாகப்படுத்த குஷிப்படுத்துறதுக்காக கிடையாது. Not to tell someone that I know better than or more than you. Right? This I know is more personal to you. உங்களுக்கு தனித்தன்மை வாழ்ந்த ஒரு காரியமாய் காண்பது. கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும் மகளே என்று சொல்கிறது தனித்தன்மை வாழ்ந்தது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்களை கர்த்தர் சொல்கிறாரு, ஐ நோ, இட்ஸ் மோர் பர்சனல். God wants to be very personal. ஆண்டவர் உங்களோட தனித்தன்மையான ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனத்தையும் பார்த்து ஆண்டு சொல்லுகிறாரு, ஐ நோ, ஐ ஹாவ் அ பிளான்ஸ் ஃபார் யூ. இது ஒரு பொதுவான திட்டம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் I know the plans that I have for Sister Nishita. I have a plans for Sister Kalai. I have a plan for Sister Susufin. ஒவ்வொருத்தருக்கும் தனியான ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. God says it's more personal. You can't say that plan is bigger and this plan is smaller. This plan is going to delay. God says it's unique plan. This is more personal. அதுதான் பாருங்க, கஸ்டமைஸ்டு அப்படின்றதுக்கு இட்ஸ் ஹாஸ் மோர் வேல்யூ. இப்போ நம்மலாம் கடையில் போய்ட்டு, இப்போ மென்ஸ்க்காக சொல்கிறேன், மென்ஸ் புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம கடையில் போய்ட்டு சூட் வாங்குகிறோம். சில கடைகளில் போய் பார்த்தா அங்கங்கே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே 38 ஷார்ட்டா, ஓகே 32 ரெகுலராக பேண்ட்டு இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுருவாங்க. ஆனால் சில ஷோரூம்ஸில் போனீங்கன்னா தே வில் நாட் ஹேவ் எனி திங். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு காலர் டெய்லர் போட்டுன்னு வருவார். அவங்க மேலே அந்த டெய்லர் மாட்டின்னு இருப்பாங்க தெரியுமா, மெஷரிங் டேப்பு. அதை கொண்டு வந்துட்டு யூ கேன் சூஸ் ஆல் தீஸ் திங்ஸ். எது நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? எது இன்னொரு காரியத்தை எது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினைக்கிறீங்க? டெய்லரிங். ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு அளவை பார்த்து, உங்கள் ஷோல்டர் அளவை பார்த்து, உங்களுடைய வெயிட்டை பார்த்து, ஹைட்டை பார்த்து, இதை பார்த்து, உங்கள் கலரை பார்த்து எல்லாத்தையும் அவர் கஸ்டமைஸ் பண்ணி, அவரே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து, அவரே ஸ்டிச் பண்ணி, அவரே கையால் போட்டு, அவர் என்ன பண்ணுவார், கால் பண்ணுவார், ரெடி ஆகிடுச்சு வாங்க என்னது. நீங்கள் வருந்த உடனே அவரே அப்படியே உங்களுக்கு போடுவார், அவரே எடுப்பார், அவரே நீட்டுங்கன்னுவார், குறைக்கணுவார், காலை நீட்டுங்கன்னுவார், இந்த ஷூக்கு போடுங்கன்னுவார். எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். Tailored. God's plan is personal. It means it's tailored for you. அண்ட சராசத்தியை உண்டு பண்ணவர் உங்களோடு ஒரு தனிப்பட்ட he have a tailored plan. உங்களுக்கு ஒரு விசேஷித்த பிளானை வச்சுருக்கிறார். நீங்கள் யோசிக்காதீங்க,
ஆண்டவர் என்ன கண்டுகிறாரான்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும், உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். Such a marvelous God we have. ஆண்டவர் சொல்றாரு, it is more personal to you. It's a divine statement, or it's a statement. God is telling that it's tailored and you are precious. அதான் ஆண்டவர் சொல்றாரு, you are precious. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இது நான் உனக்கு மகனே மகளே உனக்கு தனிப்பட்ட ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் first I know it's more personal. Tell to people or tell to yourself or next to you. மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க, இல்லை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்க. My God knows me. My God knows my situation. சொல்லுங்களேன், my God knows my situation. My God knows my struggle. My God knows my needs. My God knows my future. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்களேன். சும்மா இருக்காதீங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு வரல. நீங்கள் உங்களை கிளைம் பண்ணுங்க. My God knows my future. My God knows my trouble. My God knows my problem. My God knows my sickness. My God knows all my financial situations. My God knows my failure. My God knows all my life. கர்த்தர் என்னுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். My God knows. நீங்கள் யோசிக்காதீங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. God knows it. God knows what you go through, my beloved. ஆண்டவர் நீங்கள் போகிற காரியத்தை கர்த்தர், because God has tailored something and he is saying this is more personal for you, my friend. பாருங்க, ஒரு காரியம் வாசிக்கலாம். இங்கே வேதத்தில் ஆகாரை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் Genesis chapter 16:7 எடுத்துங்க, குயிக்காக வாசிங்க. நாலுன்னா சத்தமாக வாசிங்க, எடுத்தவங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை போதும். இங்கே பாருங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. she is running away from his mistress Sarah. ஏன் அப்படின்னா, இவ வந்துட்டு தப்பாக பேசியிருக்கிறா, வாயடிச்சிருக்கிறா. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மிஸ்ட்ரீட் உங்களை துன்பப்படுத்துகிறாங்க. she want to run away from Sarah. பட் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுங்களா? ஒரு பெண், ஒரு ஹைலைட் இருந்தால் நோட் பண்ணிக்கங்க. அங்கே 7ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் அங்கே கண்டு அப்படின்னு இருக்கும். கர்த்தர் ஒரு அடிமை பெண்ணு தானே, யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமை பெண்ணு தானே. அதுவும் இவ வந்துட்டு ஒரு சேரா கூட கிடையாது, ஆபிரகாமுடைய சொந்த மனைவி கூட கிடையாது. இவ அடிமை பெண்ணாக இருக்கிறா. சேரா என்ன பண்ணுறா, ஏப்ரஹாமுக்கு இவ்வளோ கொடுக்கணும், பிள்ளை இல்லை, இவன் மூலமாக ஒரு சந்ததி உருவாக்குறதுன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணு. அடிமை, இவளுக்குன்னு ஒரு உரிமை கிடையாது. அந்த அடிமைக்கும் ஒரு பிளானை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இருக்கீங்களா? யூ ஹாவ் டு see, யூ ஹாவ் டு நோட் இட். எப்படி போட்டிருக்கு இங்கிலீஷில் தெரியுங்களா? இங்கே தமிழில் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, and the angel of the Lord found இருக்கு. that's a wonderful meaning. கண்டு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டு. இந்த நேரத்தில் கொஞ்சம் சில காரியம் நீங்களும் பேசுங்க. கண்டு, இதில் குறித்து வச்சுக்க. கண்டுன்றது ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். எனக்கு கண்டு, ஆண்டவர் பாருங்க, ஒரு அடிமை பெண்ணை நொறுக்கப்படுகிற இவ பண்ண விலங்கம் தான் அது. இவ பார்த்து சைலண்டாக இருந்திருக்கலாம். இவ பண்ண பிரச்சனை இல்லையும் இவ ஓடி போறா. ஆண்டவர் அவளை காண்கிறவர். அப்படிப்பட்ட விலங்கமான ஒரு மனுஷிக்கே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சு அவர் காண்கிறார். இவ ஏன் ஓடி போறா? டோன்ட் திங்க் தட் யூ ஆர் இன் அ வில்டர்னஸ் அலோன். யூஆர் ரன்னிங் அவே. பாருங்க, வனாந்தரத்தில் ஓடி போகிறான். வனாந்தரத்தில் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. ஓடி போகிறதை கண்டு 13 வசனம் வாசிங்க சிஸ்டர். 13ஆம் வசனம். அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். 14 வாசிங்க. ஆகையால் அந்த துறவு பெயர் லஹாய் ரோஹி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. பாருங்க, ஒரு அடிமை பெண்ணுக்கும் ஆண்டவர் கரிசனையோடு அவளை கண்டு அவளோடு பேசி, ரொம்ப ரொம்ப அது எனக்கு ரொம்ப அடுத்த பிடிச்ச வசனம் தெரியுங்களா? குறிச்சிக்கங்க. அவர் விசாரிக்கிறார். எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்?
உங்களை கேட்டுக்குங்க, எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க? முடித்த உடனே நாங்கள் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லைன்னா சங்கீதாவுக்கு போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் கேட்குற கேள்வி என்னென்னா, எங்கே உங்கள் வாழ்க்கையில் எங்கே போயின்னு இருக்கீங்க? உங்கள் போகிற பாதை என்ன? எங்கே கஷ்டம்? உங்கள் கவலை என்ன? உங்களுடைய வியாகுலம் என்ன? ஆண்டவர் விசாரிக்கிறவர். பிரியமானவர்களே, ஒரு அடிமை பெண்ணை கூட ஒரு திட்டத்தை வச்சு அவரை கண்டு, ரெண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா எனக்கு பிடிச்சது? அவளை கேள்வி கேட்குறாரு, ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? பாருங்க, எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சர்வ வல்ல ஒரு தேவன் ஆகாரை பார்த்து, மகனே எங்கேருந்து வர, எங்கே போகிற? ஒரு விசாரணை. உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு உண்டு. உங்களை காண ஒரு தேவன் உண்டு. உங்களை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. அடிமை பெண்ணையே விசாரிக்கிறானா? இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு தேவனுடைய சபையில் நாட்டப்பட்டவர்களுக்கு உங்களுக்கும் என்னையும் விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, செத்து போன ஒரே ஒரு ஆமேனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் காண்கிறாருன்ற பார்த்தா பார்க்கட்டும், அப்படி இருக்கீங்க. என்னை காண்கிறார், என்னை விசாரிக்கிறார். அப்பா, உயிர் வந்துருச்சு. பாருங்க, ஆண்டவர் காண்கிறாரு, விசாரிக்கிறார். எனக்கு அதை கொஞ்சம் வேதத்தை படிக்கும்போது கொஞ்சம் தியானிங்க. அதை ரசித்து பார்க்குறேன் நான். அந்த பொம்பளை எப்படி ஓடி இருக்கும், அந்த மகள் எப்படி ஓடிருப்பா. நான் வனாந்தரத்துக்கு போனேன் இப்போ ரீசெண்டாக மொராக்காவுக்கு போகும்போது, முதல் முறை அந்த வனாந்தரத்தை பார்க்கும்போது பயம் எடுத்துக்கிச்சு. தனியாக அவருக்கு அந்த தனியாலாம் போல் இந்த மாதிரி ஆகார் மாதிரிலாம், அது ஒரு ரோடெலாம் இருக்குது வனாந்தரத்துக்குள்ளே. ஒரு காற்று அடிக்கிற காற்றுல மண்ணெல்லாம் எதிர்க்க ஒன்றுமே தெரியல. ஒரு பக்கம் ஒரு மலை உச்சி, அது வனாந்தரத்து உச்சி. ஒரு மாதிரி பயம் எடுத்துச்சு, எப்படின்னா கீழே போயிடுவோமோன்னு. கூட நிற்கிறாங்க நிறைய பேர் அந்த கூட. அப்போ இந்த மகளுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. உங்கள் வனாந்தரத்தின் பாதையில், உங்கள் கண்ணீரின் பாதையில், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் மகளை நான் அதை உட்காந்து தியானித்து பார்க்குறேன். ஆண்டவர் எப்படி பேசியிருப்பாரு, ஆண்டவர் கண்டுக்குனாரு, விசாரிக்கிறார். பாருங்க, எங்கேருந்து வர மகளே, எங்கே போகிற? சும்மா அப்படியே வாசிக்காதீங்க. ஏதோ போகிறா வரா, பிள்ளை பெற்றுச்சாங்க, இவங்க அடிச்சிட்டாங்க, இவங்க தெரிஞ்சுறாங்க, அப்படி வாசிக்கக்கூடாது. நீங்கள் அதை உட்காந்து தியானிச்சு பார்க்கணும். ஆண்டவரோட அற்புதம் பாருங்கள், அதான் தெரியும் உங்களுக்கு. அப்போ அவர் சொல்கிறா, என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன். அவளுக்கு பேர் இருக்கிறா, கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன் ஐயா, நீர் என்னை காண்கிற தேவன். நீங்கள் சொல்லணும் இந்த நாளில், லார்ட் யூ ஆர் த காட் ஹூ சீஸ் மீ ஆல் த மொமெண்ட், டே அண்ட் நைட், ஈவன் தோ ஐ ஸ்லீப் லார்ட், த பைபிள் சேஸ் யூ நெவர் ஸ்லீப் நாட் ஸ்லம்பர். நீர் உறங்காமல் தூங்காங்கிற என்னை கண்டு கொண்டிருக்கிற தேவன் நீர். நீங்கள் யோசிக்காதீங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அப்படி யோசிக்காதீங்க. தேவன் ஒரு அடிமை பெண்ணவே பார்க்குறாருனா உங்களை என்னையும் பார்க்கறதுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் யோசிச்சு பாருங்க. 21ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சி நீங்கள் பார்க்கலாம். என்ன நடக்குது? அவ பிள்ளை பெருத்துக்கிறா, அப்புறம் சாராளுக்கும் ஒரு கர்ப்பம் தரிக்கிறா, ஈசாக்கு பிறக்கிறான். அதுக்கப்புறம் ஈசாக்கு நிமித்தமாக இவ சும்மா இருக்க மாட்டா ஆகாரு. திரும்பி அங்கே ஒரு நையாண்டி என்னது சாராவை பார்த்துட்டு, இந்த வயசுல கொஞ்சம் இந்த வயசில் ஒரு பிள்ளை பிறந்துச்சு, என்ன நையாண்டி பண்ணான்னு தெரியல. ஷீ இஸ் மாக்கிங் Sarah. Sarah is upset this time. Previously she was want to kick her out, but now she has got a child as well. நானும் நீ ஈக்குவல் தான், என்னையே நீ பண்ணுறியா சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறா. இந்த நேரத்தில் பாருங்க 21:14, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணியும் எடுத்து எஸ் பாருங்க, தொடர்ச்சியாக அவள் இன்னொரு வனாந்தரத்தில் ஓடி போகிறா. தண்ணி இல்லை, கையில் பச்சை குழந்தை, அங்கே பிள்ளை சாகுறது. முன்ன ஓடி போனாக்கா தான் இறந்து போனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ பச்சை குழந்தை கையில் இருக்குது, பிள்ளை அழுவுது, தண்ணி இல்லை, வறண்டு போயிருக்குது, இவன் நாக்கு வறண்டு போயிருக்கு. பிள்ளை ஒன்றும் கொடுமை, பிள்ளைக்கு ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு பிள்ளை செத்து போகுது அப்படின்னு ஒரு தவிப்பில் இருக்கிற வேளையில் வசனம் 17 வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கோடு போட்டுருங்க, கேட்டார். முதல் கண்டார், ரெண்டாவது விசாரித்தார், இப்போ என்ன பண்றாரு? கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை
கர்த்தர் கேட்டார். ஒரு அடிமை பெண்ணுடைய சத்தத்தின், அடிமை பெண்ணுடைய பிள்ளை, ஒரு பச்சை குழந்தையுடைய பிள்ளைய கேட்கிறார்னா, நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள். we are heirs and co-heirs in Christ Jesus. இயேசுவுடைய உடன் சுதந்திரவாளி. உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்காம இருப்பாரோ? சொல்லுங்களேன், கேட்பார் இல்லையா? ஆண்டவர் பாருங்க, இவள் எஸ் பாருங்க, சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கேட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ரெண்டாவது சைம் சொல்றாரு, அதுவும் கோடு போட்டுங்க, கேட்டார். God has heard, God inquired, God seen, God heard and God is hearing now. பாருங்க, அவர் விசாரிக்கிறவர், அவர் கேட்கிறார். 19 வசனம், ரொம்ப 19 வாசிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவும் பாருங்க, கோடு போட்டுங்க, திறந்தார், ஓப்பன்ட், இதுவும் கோடு போட்டுங்க. நான் இதை தனியாக உட்காந்து தியானிக்கிற வெளில ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு, இந்த சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். தேவன் காண்கிறவர், விசாரிக்கிறவர், கேட்கிறவர், அதுக்கப்புறம் என்ன, எப்படிப்பட்டவர், திறக்கிறவர். God opened the eyes. Opened the eyes. என்ன தெரியுமா? தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை, கர்த்தர் பிள்ளை சாகரம் என்று தெரிந்து வனாந்தரத்தில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு, ஒரு துறவு வைச்சிருக்கிறாரு. She can't see the plan of God. That plan is good for the child. It's not for the disaster. For live, to child to live. உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை நம்ம பார்க்க முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். We are not able to see the plan of God because our eyes have been completely shut. ஆண்டவர் பாருங்க கண்ணை திறக்கிறாரு. அந்த வசனம் வாசிக்கிற வேலை எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே உற்சாகம். பாருங்க 19, தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் பிள்ளை உயிர் பெற்று அது தேவனை மகிமைப்படுத்துறது. முதலாவதாக, I know it's more personal for you. This I know is more personal. அவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் காண்கிறவர், அவர் விசாரிக்கிறவர், அவர் கேட்கிறவர், அவர் திறக்கிறவர். இருக்கீங்களா? இப்பயாவது ஒரு ஹாமேன்னு சொல்வீங்க பார்த்தேன். கொஞ்சம் தான் வருது வாய்ஸ், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சரியா? பாருங்க எப்படிப்பட்ட தேவனாய் காணப்படுகிறார்னா, அவர் திறக்கிறாருங்க, அவர் கேட்குறாருங்க. அப்படி இருக்காதீங்க, அவர் என்னை காண்கிறவர். அதை ருசிச்சு அந்த அதிகாரத்தை போய் படித்து பாருங்க. யூ வில் ஹாவ் அ லவ் வித் காட். அடிமை பெண்ணுக்கே எனக்கு மன்னிக்கணும் சொல்கிறது அதுதான் உண்மை. ஒரு அடிமை பெண்ணுக்கே நாங்களும் நீங்களும் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைங்க, இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க, புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நிரப்பப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். How much God will take care of you and me. That's what you will learn. This I know is personal. இந்த எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்றது தனித்தன்மை வாழ்ந்தது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன கோரஸ் மாத்திரம் பாடலாம். தம்பி வாங்க, கீஸ்ட் வாங்க. நீர் என்னை காண்கிற தேவன், இது நடராஜ முதலியார் சாங், ஒரு பழைய பாட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடலாம். சின்ன கோரஸ் மாத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவர் அண்டை வருவாயானால் தாரகர் நீரூற்றை தந்திடுவார். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும்,
வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். தேங்க்யூ தம்பி. பாருங்க, சில நேரங்களில் ஆண்டவர் உங்களோட வசனம் பேசினாருன்னா நீங்கள் இப்படி தான் தியானித்து பார்க்கணும். ஆண்டவர் என்னை காண்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை கேட்கிறவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், என் அழுகையின் கசத்தை கேட்கிறவர். அது மாத்திரமல்ல, நம்ம அழுகிறோம், ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, வேத வசனம் தியானிக்க முடியாத சூழ்நிலை, கர்த்தர் அறிவார். ஏன் தெரியுமா? அவர் திட்டத்தை பார்க்க முடியாதபடி நம்ம கண்ணை அவர் மேலே இல்லை, மறைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த நாள் என் கண்ணை திறந்துருங்கப்பா, பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ தட் யூ ஹேவ் அ பிளான் ஃபார் மீ. யூ ஹேவ் அ பர்சனல் பிளான். தட்ஸ் அ குட் பிளான். கண்ணு திறந்துச்சுனாலே போதும். துறவு அங்கே தான் இருக்குது. உங்கள் துறவு உங்கள் பக்கத்தில் இருக்குங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறத காண முடியல. புரிஞ்சுக்கிறீங்களா நீங்கள்? திஸ் இஸ் சம்திங் ஸ்பிரிச்சுவல். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட். கர்த்தர் உங்களுக்கு பக்கத்தில் துற வச்சிருக்கிறாரு. அந்த கண்ணு மாத்திரம் திறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், விசுவாச கண்கள் பாருங்கள், விசுவாசத்தில் பாருங்கள், ஆண்டவரே என் கண்ணு திறந்துருங்க சுவாமி. தட் இஸ் மோர் பர்சனல் மை பிலவர்ட். முதலாவதாக, திஸ் ஐ நோ இஸ் மோர் பர்சனல். செகண்ட் திங், திஸ் ஐ நோ, திஸ் இஸ் தாட்ஃபுல். First one is personal, second thing is thoughtful. This I know is thoughtful. Thoughtfulனா என்ன அப்படின்னா சிந்தனைக்குரியது. இட்ஸ் லைக் சிந்திக்க வேண்டியது. இட்ஸ் லைக் thoughtful. இட்ஸ் லைக் God is saying that I am aware of it. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும். God knows everything. God can understand it. God is saying this, I acknowledging all your prayers and needs and everything. God is saying, I know. அது சிந்தனைக்குரியது. இட்ஸ் தாட்ஃபுல். செகண்ட் ஒன் இஸ் இட்ஸ் தாட்ஃபுல். திஸ் ஐ நோ இட்ஸ் தாட்ஃபுல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வெளியே ஒரு மேகமூட்டமாக இருக்குது இல்லையா? இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைடு. யூ வில் சே ஐ நோ. இட்ஸ் மீனிங் ஐ எம் அவேர் ஆஃப் இட். God aware of all your need, all your problems. God is thoughtful about you. உங்கள் சூழ்நிலையை பார்க்குறாரு. என் மகன் வாழ்க்கையில் கருமேகமாக காணப்படுகிறது, ஒரு மந்தாரமாய் காணப்படுகிறது. என் பிள்ளை வாழ்க்கையை, மகள் வாழ்க்கையில் இந்த பாதையில் போயின்னு இருக்கிறா. God is saying, I'm thoughtful about it. God is thoughtful about your each and every one of you. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் is thoughtful about it. This I know, it's thoughtful. உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவருக்கு தெரியாதா? மனுஷங்க பார்த்து சொல்லுவாங்க, பட் ஆண்டவர் உள்ளந்திரியங்களை பார்க்கிறவர். ஆண்டவர் உள்ளந்திரியங்களை பார்த்து சொல்கிறாரு, திஸ் ஐ நோ இட்ஸ் வெரி தாட்ஃபுல். God is very thoughtful about you. Don't think that okay I'm nothing, nobody is there. God is thoughtful about you, my beloved. பாருங்க, இங்கே ஒரு காரியம் வாசிக்க ரொம்ப நேரம் கிடையாது. லூக்காக்கு எழுதின நிருபம் 24ஆம் அதிகாரம், அதில் 13 to 35 நீங்கள் குறிச்சு கொள்ளுங்க. இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச கதை, சரியா? என்ன பண்ணுறாங்க இங்கன்னா, ஆண்டவருக்கு 70 பேர் ஒரு சீஷருங்க இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஜீசஸ் had 70 followers. அவங்க we can say them as a disciples as well. They follow Jesus. அதில் 2 பேர் இயேசுவானவர் மரித்ததை பார்த்தார்கள், நேராக பார்த்தாங்க. அவர் சிலுவையில் அறையுண்டவராய். அவங்க they are from Galilee. அவங்க Galilee too, they came all the way to see Jesus. How Jesus did lot of miracles. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் பார்த்து 2 சீஷருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, எருசலேம் தேவாலயத்தில் இயேசுவானவர் சிறையில் அறையப்பட்டவராய் காணப்பட்டதை அவங்க பார்த்துட்டு ஆன் த வே டு எமாவுக்கு நேராக அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அதிகாலையில் பேசிக்கொண்டே போகிறாங்க. எமாவு இஸ் அ பிளேஸ் லைக் டூரிஸ்ட் ஸ்பாட். அது பாருங்கள், எங்கே போகிறாங்க, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு they want to spend time with some other business, right? ஸோ அங்கே போகிற வேலையில் அங்கே 2 பேர் எம்மாவூஸ் பேசிட்டு இருக்கிற போலில் அவங்க நடந்த காரியத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் தோல் மேலே போட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் மேபி. பார்த்தியா, ஆண்டவர் சொன்னது போலவே அங்கே பயங்கர அற்புதம் நடந்தது, வானம் திறக்கப்பட்டது, அவர் சிலுவையில் இறங்கி சத்தத்தை கேட்டியா? ரொம்ப பயந்துருந்தேன் நான். அது கேட்டுறீங்களா? கார் மேகலாம் இருந்துச்சு. அவங்க
சிலுவையில் அறையும் போது அவர் கூப்பிட்டு சத்தத்தை கேட்டிருக்கலாம். அவர் சொன்னார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்ன்றாரு. அதெல்லாம் பேசிட்டே போகிறாங்க. அந்த அந்த வழியில் ஆண்டவரும் அவர் கூடவே நடந்து போகிறார். Jesus is walking. He is thoughtful about what they are talking to each other. அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டு Jesus is walking among these two disciples. You know what? 15ஆம் வசனம் சொல்லுகிறது, லூக்கா 24:15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். ஆனாலும் இங்கே தான் கொஸ்டினு, அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இங்கே ஆகாரின் கண்கள் மறைக்கப்பட்டதே போல சீஷரின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நம்ம கண்ணும் சொல்லுங்களேன், நம்ம கண்ணும் சில நேரம் மறைக்கப்பட்டிருக்குது. நம்ம யாரு? சீஷர்கள். சில நேரத்தில் அப்படிதான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயின்னு இருக்கிறோம். தே வாண்ட் டு கோ டு எம்மாவு. நமக்கு எல்லாம் எம்மாவு தான் போகணும். நம்ம சில நேரங்களில் ஆண்டவர் கூட இருக்கிறதையும் நம்ம நினச்சி 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் himself came and walking along with them. எனக்கு புரியல அவங்க எப்படி ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் அப்படி தான் படகுல அவன் பேதுரு மூழ்கி போன்றிருக்கிற வெளியும் இயேசுவை பார்த்து ஓ பேய் அப்படின்றாங்க. எப்படி? கூடவே இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டாங்க மூக்கு பிடிக்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்கு மலையில் போகிறாரு. என்னமோ சாப்பாடு கண்ணில் மறைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கண்ணு கட்டுச்சோன்னு தெரியல. ஜீசஸே பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, they thought that he is a ghost. சில நேரங்களில் நம்முடைய கண்கள் அப்படி தான் காணப்படுகிறது. ஏசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களை விட்டு விலகாத தேவன், உங்களை விட்டு ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் பாருங்க, அந்த 2 பேரை பேசி கொண்டிருக்கிற வேளையில் அவங்களுக்கெல்லாம் போகிறாரு. அவர்களை நோக்கி துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்குள் சொல்லி கொண்டு காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவர் கேட்குறாரு, என்ன மகனே, என்ன மகளே, என்ன பேசின்னு போயின்னு இருக்கீங்க? என்னப்பா 2 பேர் பேசின்னு இருக்கிறீங்க? இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. வாட் யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பன் இன் ஜெருசலேம். திஸ் இஸ் என்ன சொல்கிறது, டாப் ஆஃப் த டவுன். இல்லை, டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இதை பற்றி சார்லி கேட்க பற்றி பேசிட்டு இருக்கிறது போல் அங்கே ஜீசஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு புரியாமல் இருக்கீங்களா? ஆண்டருக்கு ஒன்று கேட்டிருப்பார். அவரை பார்த்தீங்களா, அப்படியே அடிக்கப்பட்ட போல அவர் சிரசிலிருந்து அப்படியே முள்முடியிலிருந்து ரத்தம், கையிலேருந்து ரத்தம், விழாவில் குத்துனது போல் தண்ணீர் வந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு பார்க்குற வேலையில் ஜீசஸ் பார்த்துட்டு என்ன பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குற வேலையில் இவங்களுக்கு ஆச்சரியம். ஆண்டரை பார்த்து சொல்கிறாங்க, அவர்கள் ஒருவனாக கிளியப்பா அவன் பிரயத்தனமாக இந்நாட்கள் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நீராக இருக்கிறீரோ. நீங்கள் வெளியேருந்து வந்திருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ஊர்லேருந்து வந்த அப்புறம் காய்கறிலாம் இவ்வளோ ரேட் ஆகிடுச்சே, என்னப்பா ஜெயிலேருந்து வந்திருக்கீங்களாம் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவர் பார்த்து ஜீசஸை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் அந்நியராக இருப்பீரோ, எங்கே புதுசாக ட்ராவலராக நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறாரு, இவங்களெல்லாம் மீட்டு கொண்டு போகிறாரு. வாசிக்க நேரம் கிடையாது, எல்லாம் முடியுது. 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானவர்கள் அப்பொழுது அப்புறம் போகிறவர் போல காண்பிக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூட இருந்துட்டு ஒன்றுமே தெரியாத போல ஆண்டவர் செய்வார். God has a plan that you can't understand it. அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? அப்புறம் போகிறவர் போல. அப்படியே போகிறதான் தெரியும் உங்களுக்கு தெரியாது. God is planning for you the greater things. God is planning something greater. நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்குறாரோ கேட்கலையோ, மற்றவங்களுக்கெல்லாம் கேட்குறாரு, அற்புதம் நடக்குது, அங்கே அவங்களுக்கு நடக்குது, அவங்க ப்ரமோஷன் வாங்குறாங்க, அவங்க இப்படி உயர்றாங்க. நமக்கோ ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறாரோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் தெரியுங்களா? கண்கள் மறைக்கப்பட்டுள்ளன. நம்ம கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. சில நேரங்கள் அப்படி தான் ஜீசஸே நம்ம கூட வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. சில நேரங்களில் அப்படி தான். நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் பாட்டுன்னு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் டிக்கெட் கொடுத்துட்டுருப்பீங்க, ஜீசஸ் வந்து ஒரு மணி ஆர்டர் கொடுப்பாங்க சிஸ்டர் உங்கள் கையில். நீங்கள் நினச்சிருப்பீங்க யாரோ ஒருத்தர் கொடுக்குறாரு போல். அப்புறம் போகிறவர் அவர் வந்து கொடுப்பார் உங்கள் கையில் சம்டைம்ஸ்.
நீங்கள் நினைக்கலாம் சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் என்ஹெச்எஸில் தானே ஒரு அம்மாவுக்கு ஊசி குத்துறேன் அவங்களுக்கு தானே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஜீசஸே வந்திருக்கலாமாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. யூ வாண்ட் டு கன்சோல் யூ சார் சர்டன் திங்ஸ், வாட் எவர் யூ கோ த்ரூ, காட் ஸ்பீக்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வேஸ். தட் ஒன்லி திங் வி கான் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் திங்ஸ், ரீசன் பிஹைண்ட் கண்கள் நம்ம மறைக்கப்பட்டிருக்கோம் சில நேரங்களில். பிரியமானவர்களே, God wants to deal in each and every one of your life. The one thing is, ஆண்டவர் இதெல்லாம் பேசிட்டதுக்கப்புறம் 31 பார்க்குறேன், அவர் அப்பத்தை பிடுகிற வேலையில் 31 வாசிங்க சத்தமா சிஸ்டர். And their eyes were opened and they knew him and he vanished from there. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று வேதம் சொல்லுகிற. பிரியமானவர்களே, சில நேரங்களில் அப்படிதான் அவர் நமக்கு அப்புறம் போகிறவர் போல தான் இருப்பார், ஆனால் அவர் அப்புறம் போகிறவர் அல்ல. உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர், நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறவர். இந்த 2 சீஷர்களும் எவ்வளோ பயந்துருந்தாங்கன்னு தெரியல, இல்லை வியாகுலப்பட்டிருக்கலாங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு கவலையாக இருக்கலாம். ஓகே, நம்ம போயிட்டு ஒரு வெக்கேஷன் போகலான்னு போயிருக்கலாம். கூட இருந்த இயேசுவே போயிட்டாரே, என்ன பண்ணுறது? தே வாண்ட் டு மோன்ஸ், ஐ டோன்ட் நோ. பட் ஜீசஸ் ஓப்பன் த ஐஸ், as like how Jesus opened the eyes of Agar. அப்போ ஆண்டவரை பார்த்து அப்போ சொல்கிறாங்க, அவர் பேசின போது நம்ம உள்ளம் கொழுந்து விட்டு எரியலையா? அப்போ சொல்கிறாங்க, அப்போ தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ சில நேரங்களில் கண்ணு திறக்கப்பட்ட அப்புறம் தான் உங்களுக்கு சாட்சி வெளியே வரும். அப்போ பேசினார் இல்லையா? ஐயோ, அந்த வசனம் எனக்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்குண்டா கூட என்னை யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு பலார்னு அறைய விட்டு பண்ணிடாதீங்க. 2001 பீரியடில் நீ வெறுமையாக இருந்தியே, ஒன்றுமே இல்லாமல் இருந்தியே, எல்லாம் இழந்து இருந்தியே, அந்த நாளிலே கர்த்தர்னோடு பேசின வார்த்தை என்னன்னு சொன்னால் நான் அப்படியே பளிச்சுன்னு அறைய வாங்கிட்டு சொல்லுவேன். உபாகம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக சொல்லுகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எதிர்க்கவும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் பேசினார் என்று இன்னைக்கும் சொல்ல முடியும் 25 வருஷத்துக்கு பிறகும். இல்லைனா நான் பாட்டுன்னு ஒன்றும் பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டு இருந்து அப்பயும் நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கெட் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் மாதிரி ஒரு ஐஸ் பக்கெட் எடுத்து மூஞ்சில் ஊற்றினா கூட எழுமி நான் சொல்லுவேன், த ஒன் ஹூ ட்ரஸ்ட் இன் காட் வில் ப்ராஸ்பர் அப்படின்னு ஆண்டவர் நீதிமொழிகள் 28-25 என்னோடு பேசினார் என்று எனக்கு சாட்சி சொல்ல முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் என் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது வசனம் வெளியே வந்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் சந்தித்த உடனே என்ன சொல்ல முடியும் தெரியுங்களா? இன்றைக்கும் அவருக்கு கண்கள் திறக்கப்பட்டு அன்றைக்கு சொல்லார் இல்லையே, அதை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, வாட் எவர் காட் ஸ்போக் இன் யுவர் லைஃப், when the eyes has been opened, உங்களுக்கு கண்ணு மாத்திரம் தெரிஞ்சினாலே போதும், God will fulfill all your plans. He will reveal your plans. கடைசியாக ஆண்டவர், what is this I know means, this is emotional. First one is personal. Second thing, it is, what is that second thing? Thoughtful. First one is personal, second thing is thoughtful, and third one is emotional. இது உணர்ச்சியின் சம்பந்தப்பட்டது. தேவன் உங்களுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றையும் அவர் நன்கு அறிவார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியாது. பீப்புள் மைட் திங்க் தட், உங்கள் முகத்தை பார்த்தே நான் சொல்லுவேன், சிஸ்டர் நீங்கள் சோகமாக இருக்கீங்க இல்லையோ அப்படின்னும் போது, அப்படி சொல்லிட்டாரே இது இல்லை. ஆண்டவர் உண்மையானவே நீங்கள் சில ஆட்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே அவங்க போகிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே பார்க்குறதுக்கு நம்மளுக்குலாம் ஜாலியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கோட்டை சூட்டை போட்டுன்னு ஒரு புடவை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வருவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம போகிற பாதைகள் ஆண்டவர் மாத்திரம் அறிவார். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லார், ஐ நோ ஆல் யுவர் இன்னர் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எ டீப்பர் க்ரை. தாவீது சொல்கிறான், என் தலையணை எல்லாம் கண்ணீரான நிறையப்பட்டது என்று. லிட்ரலாக நான் தூங்குற நாட்களில் என் தலையை நான் தொட்டு பார்த்துருக்கேன், நனைஞ்சு போயிருக்கிற நாட்கள் உண்டு. நனைஞ்சு இருக்கும் தலையான. தாவீது சொல்கிறான், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் போகிற பாதை யாருக்கும் புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். வெளியே பார்க்கும்போது தான் தெரியும், அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க சில காரியங்கள். பட் God is saying, He knows all your emotions, your longingness,
your loneliness, your depression state, your anxieties, God, whatever your brokenness, God knows all your emotions. This I know, the third I know is more emotional. God saying today, I know everything that you're going through, my beloved. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் மகனே மகளே, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எரேமியா 1:5 கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே முன்குறித்து உன்னை அறிந்திருக்கேன். பிரியமான இந்த வசனத்தை வாசிப்போம், சும்மா அப்படியே வாசிக்காதீங்க, அதை தியானிக்கிற வேலையில் நீங்கள் பாருங்கள். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். இங்கே பாருங்க, பிஃபோர் ஐ ஃபார்ம்டு தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய திட்டம் எப்படி இதுமா இருக்கும்? உங்களை பார்த்துட்டு திட்டத்தை போடுறவர் கிடையாது. ஓகே, இந்த பிரதர் இந்த ப்ராப்ளமில் இருக்கிறார், ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் 21st of September ஐ எம் கோயிங் டு புட் அ பிளான். நோ, நீங்கள் உங்கள் அம்மாவுடைய வயிற்றில் கருவாகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் ஒரு திட்டத்தை இந்த நாளுக்கு போட்டு வைத்து விட்டார். இது எப்படி இருக்கு? God has already created some plan. Wonderful brother. God has already planned something that is a super plan. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, that is plan for doing good. அது நல்ல பிளான். நானும் ஒரு பிளான், நான் முதல் இங்கே யூகேக்கு வந்த போது ஒரு டெர்மினல் 5 ஒன்று ஆரம்பித்தாங்க. அது 2007 ரீஓப்பன் பண்ணாங்க. 2005 வந்து 2007 ஒர்க் பண்ணேன். அங்கே டெர்மினல் 5 இப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஒர்க் பண்ணுது இல்லையா, அங்கே இருக்கிற வேலையில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பல்ல நோண்டி காங்கிரீட் போட்டு, அப்புறம் நம்ம குயின் எலிசபெத் அவங்க வந்து ரீஓப்பன் பண்ணி, எத்தனை பேருக்கு தெரியும் நியூஸ் அவுட்கம்? கம்ப்ளீட் டிசாஸ்டர், கம்ப்ளீட் ஃபெயிலியர். பேகேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம், டெல்லிக்கு போகிற ஃப்ளைட் எல்லாம் பேகேஜெலாம் வந்துட்டு ஜிம்பாப்வேக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே அப்சைட் டவுனு. பீப்புள் மைட் புட் லாட் ஆஃப் பிளான்ஸ். திஸ் பிளான் இஸ் நாட் அ டிசாஸ்டர் பிளான். காட்ஸ் பிளான் இஸ் நாட் டிசாஸ்டர், இட்ஸ் அ குட் பிளான். மாறாது, ஒரு துளிகரம் மாறாது. அது சும்மா ஒரு இப்போ பார்த்துட்டு, ஓ பிரதர்ஸ் கஷ்டப்படுறாரு, நான் ஒரு பிளானை போடுறேன்பா, எங்கள் சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு பிளானை போடுறேன், அந்த பிளான் கிடையாது. அவர் புது பிளான்லாம் போட போகிறது கிடையாது, ஏற்கனவே போட்ட பிளான் தான். ஒன்றுன்னா நம்ம பிளானை புரிஞ்சிக்கிட்டாலே போதும், கண்ணு தெரிஞ்சிச்சினாலே போதும், அந்த பிளான் தெரிஞ்சிடும். It's a plan, it's a good plan. There's more emotion. God wants to tell you something. It's உங்களுக்கு உருவாகும் முன்னே அதை ஒரு திட்டம் வச்சு வச்சிருக்கிறார். எபேசியர் 1:11 இப்படியே சொல்லுகிறது. எஃபிஷியன்ஸ் 1:11 it says, தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, you have been called before, you have been created, முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக அப்படி தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. 1-2 வசனத்தை வாசிச்சிடறேன் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். 1 கொரிந்தியர் 2:9 இப்படியே சொல்லுகிறது. But as it is written, what no eyes have seen, not heard, not the heart of man imagined, what God has prepared for those who love him. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மின் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியவர்களை காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் பார்க்காதது, கேட்காதது, தோன்றாதது எல்லாம் ஆண்டவர் முன் குறித்து செஞ்சு வச்சிட்டாரு. மகனே மகளே, நீ கவலையே படாத. ஒன்றே மாத்த சொல்கிறேனே, கவலைப்படாமல் வாழுங்க. God knows everything, whatever is going to happen. அந்த ஒரு தைரியத்துக்குள்ள வந்துட்டுன்னு வச்சுங்களேன், என்ன அடிச்சாலும் இனிமேல் தாங்குற ஒரு தைரியம் நம்மளுக்குள்ள வந்துடும். பெரிய இருக்கீங்களா? வாட் எவர் இஸ் மை என்னது சொல்கிறது, ரெசெஷன் வரட்டும், புயல் அடிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், எல்லாம் ஆகிட்டோம், எனக்கு என்ன அந்த ஒரு தெளிவு இருக்குன்னே தெரியுங்களா? ஓகே, சம்திங் ஹேப்பனிங், காட் ஹஸ் அ பிளான். வாட் இஸ் காட்ஸ் பிளான்? ஆண்டவர்கள் கேட்கணும், ஆண்டவரே கொஞ்சம் கண்ணமாக திறந்துருங்க ஆண்டவர், இந்த ஒரு ப்ராப்ளம் போயின்னு இருக்கிறேன், நான் ஒரு கண்ணை திறந்து காட்டுங்களேன். இந்த துறவண்டை கொண்டு வந்திருக்கீங்க, இங்கே தான் இருக்கும். பிள்ளையை எடுத்துகிட்டு துறவண்டுக்குள்ள போகிறதுக்கு ரொம்ப தூரமாக போயிருப்பா, ஒரு 2 மைலில் ஓடி இருப்பா. யோசிச்சு பாருங்க, கண்ணை திறந்துன்னு பார்க்குறான்னு கிட்ட தான் இருக்கும். காட்ஸ் பிளான் இஸ் லைக் திஸ். டோன்ட் see that it will come, oh we have to do something, we have to do upside down, நடக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பிரயாசத்தை செய்யணும். நோ, நத்திங். கண்ணு திறந்துச்சுனால போதும். காட் இஸ், உங்கள் கண்ணும் பார்க்கல, உங்கள் காதும் கேட்கல, இருதயத்தில் தீர்மானிக்காதது தேவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அற்புதமான ஒரு வசனம் இது பாருங்க.
கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 64:4. ஏசாயா 64:4. தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்வதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் since ancient times no one has heard, no one has perceived, no one has seen any gods besides you who acts on behalf of those who wait on him. இந்த நாளில் வெயிட்டை பற்றி தான் நிறைய பாட்டு பாட்டோம் இல்லையா? வெயிட். அப்புறம் வசனம் படிக்க முதல் ஜபமே வெயிட்டை. காத்தர்கள் எப்படி பண்ணுவாங்களா? உயர பரப்பார்கள்னு ரெக்கார்டிங்கில் இருக்கு, வேணா கேட்டு பாருங்கள். வெயிட் ஆன் ஹிம். நீங்கள் காத்திருக்கிறீங்களா? போதும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் எல்லாத்தையும். This I know, it's more personal. This I know is more emotional. This I know is more thoughtful. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் வச்சுருக்கிறார். எழுதிருக்கலாம் எல்லாரும் பிரியமானவர்களே. ஆண்டவர் நீங்கள் இங்கேருந்து கடந்து செல்கிற வேளையில் ஒன்று மாத்திரம் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு திட்டத்தை வைச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட திட்டம் தெரியுங்களா? அது இட்ஸ் அ பிளான் டு ப்ராஸ்பர் யூ. தட் இஸ் பிளான் டு டூ குட். உங்களுக்கு நல்ல தேவன். சொல்லுங்களேன், God has a plan. சொல்லுங்களேன், God has a plan. That's a good plan. ஆண்டவர் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க பரவாயில்ல. ஆண்டவர் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அது நல்ல திட்டம். ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அது எனக்கு என்னுடைய ஃபியூச்சருக்குரிய திட்டம். God has a plan for my future and God has a plan that is a good plan. என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புக்கும் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைச்சிருக்கிறாரு. அதுதான் நம்ம பாடுறோம், ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர். சொல்லுங்களேன், you are so good a father. Lord, you are such a good God. You have a plans for each and everyone that is more personal. And Lord, you have a plan that is more emotional. என்னோட தனிப்பட்ட ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீர். மற்றவங்களுக்குள்ள ஒரு ரெப்ளிகா இல்லை ஆண்டவரே. நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள். எனக்குன்னு ஒரு நல்ல மேன்மையான ஒரு திட்டம், அது நல்ல திட்டம். அந்த பிளான்ல ஃபெயிலியரே இல்லாத ராஜா, நீர் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறீர். எனக்குன்னு ஒரு திட்டம். This is a tailored plan, Lord. Lord, I want to see that plan that open the eyes of Father, open the eyes of my people. ஆண்டவரே, எங்கள் கண்கள் மாத்திரம் திறந்துட்டோம் சுவாமி. நீர் எனக்கு என்னுடைய எல்லா உணர்வுகளையும் அறிந்த ஒரு திட்டத்தை வைச்சிருக்கிறீர். And Lord, you are so thoughtful. என் நினைவாகவே இருக்கிறீங்கப்பா. எப்போவுமே என்னை குறித்து ஒரு நினைவு உங்களுக்கு. நான் தூங்கினாலும் நான் படுத்திருந்தாலும் ஆண்டவரே என்னை குறித்து ஒரு நினைவு வச்சிருக்கீங்களே. வசனம் சொல்லுதப்பா, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க.
ஏதோ நண்பனை பேசுகிறத போல் பேசுங்களேன். ஜஸ்ட் ஸ்பீக் லைக் ஹவ் யூ டாக் டு யோர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் யோர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் சில்ட்ரன். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆண்டவர் எனக்கு திட்டம் வச்சுருக்கீங்க ராஜா, அது நல்ல திட்டம் ஆண்டவரே. ஏன்னா நீர் நல்ல தேவன். Lord, I believe that you are such a good God and you have a plan for me that is more personal, more thoughtful and more emotional. Lord, we thank you. The one thing I want to ask you, Lord, just open my eyes to see. Open my eyes, O Father. Open my eyes, O Lord, to see all your plans, O Lord Jesus. Holy Spirit of God, reveal the plans for all my children's, Lord. இந்த நாளில் ஆண்டவரே தேவ ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவர்களுடைய திட்டம் ஆயத்தம் பண்ணினவர்களை ஆண்டவரே கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் சிந்திக்காத திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். மறைப்பொருள் தேவனுக்குரியது, அது மறைந்திருக்காது. அது காலம் வருகிற நாட்களிலே அது வெளிப்படும். அது இந்த நாளே காணப்படட்டும் ஐயா. என் பிள்ளைகளுக்குரிய எதிர்கால காரியங்களை திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். என்னிடத்தில் கேள், ஜாதிகளை சொந்தமாக பூமிகளை சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்து என் கரங்களை என் கைகளின் கிரிகளுக்கு கட்டளைன்னு சொல்லியிருக்கீங்களே. பிள்ளைகளுக்குரிய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். அவருடைய எதிர்காலத்தை குறித்து, அவருடைய ஃபியூச்சரை குறித்து ஆண்டவரே, அவருடைய எல்லா தேவைகளை குறித்து ஆண்டவரே, சுகத்திற்காக, பலத்திற்காக ஆண்டவரே, விசாக்களுக்காக, எதிர்கால திட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். லார்ட், ஓபன் தி ஐஸ் ஆஃப் ஃபாதர். ஆண்டவரே, நான் அடிமை அல்ல, அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கே அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருந்தேனா நான் எம்மாத்திரம் ஐயா. நான் தேவன் ரத்தத்தில் கழுவப்பட்டு இயேசுவின் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் பிள்ளை சுவாமி. ஆண்டவரே, நான் எனக்காக நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நான் காண்டு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, நீர் செய்து விட்டமைக்காக ஸ்தோத்திரங்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. சாட்சியங்களை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. எல்லா துதி கனமகிமை யாவற்றுமைக்கு செலுத்துகிறோம். நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் ஒரு நாள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் வரைக்கும் மட்டும் நம்மோடும் குடும்பத்தோடும் சபையிடம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.